Okay, so I think we have also told that one bread, one bread that symbolizes the unity of the church or the body of the ஒரே அப்பமிக்கும் ஆராதனையின் போது நாம் பயன்படுத்துகிற அந்த ஒரு அப்பம் நம்மிடையே காணப்படக்கூடிய ஒற்றுமையை, ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது, அடையாளமாக காட்டுகிறது என்று படித்தோம். 1 Corinthians chapter 10 verses 16 and 17. I think we have read that verse. Yeah. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நம்ம வசனங்களை வாசித்தோம், தியானித்தோம். The early church observed Lord's Supper along with a fellowship meal. ஆதி திருச்சபையானது அப்பம் பிற்கும் ஆராதனையின் போது அப்பத்தோடு திராட்சரசத்தோடு கூட அவர்கள் அன்பின் விருந்தையும் கூட சேர்ந்து அனுசரித்தார்கள். From 1 Corinthians chapter 11 verses 17 through 22, we can assume that they had a meal or time of eating together. They brought food from their home and they shared it and ate it together at the church meeting. நம்ம 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனங்கள் 17 22 முறையை நம்ம தியானிக்கும் பொழுது அவர்கள் அப்பம் பிற்கும் ஆராதனையோடு கூட போஜனத்தையும் சாப்பாட்டையும் கூட சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னோடு கூட உணவை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று அந்த வசனத்திலிருந்து நம்ம காண முடியும். But the Corinthians had problem with those with that love feast. They had not done it properly. அந்த கொரிந்து சபையார் அந்த அன்பின் விருந்தை சரியான விதத்தில் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அவர்கள் அன்போடு எந்த விதத்தில் கடைபிடிக்க வேண்டுமோ அதை சரியாக செய்யாமல் இருந்தார்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. There were some poor people in that church. They could not bring any food, so they were left out. They did not get any food to eat. They were stayed there without food while others were eating, enjoying their meal. சபையில் ஏழை மக்களாக இருந்த விசுவாசிகள் கொண்டு வருவதற்கு உணவில்லாமல் அவர்கள் பட்னியாக இருந்த போது மற்ற மக்கள் உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பசியோடு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் அவர்கள் அன்பின் விருந்தை சரியான விதத்தில் ஒற்றுமையோடு கூட செய்யவில்லை. I have one doubt, brother. Yes, one small doubt. The fellowship meal, the love feast, they observe only in Corinthian church or almost all churches during the first century. Is there any clue other than this Corinth church? So initially they were observing the Lord's Supper with their supper, with the last meal of the day. So we can assume that church gathers in the evening and they had supper together, and they also break bread along with that supper. So this may not be possible everywhere because of the huge number of believers. Wherever it was possible, I think that they have done that. Especially in Corinth, we can see, but we don't have any evidence about other churches. அதாவது நான் கேட்ட கேள்வி, கொரிந்து சபையில் மட்டுமே இந்த அப்பம் பிற்கும் ஆராதனையோடு கூட அன்பின் விருந்தையும் சேர்த்து அனுசரித்தார்களா, அல்லது ஆதி திருச்சபையில் எங்கெங்கெல்லாம் சபை கூடி வந்ததோ எல்லா சபைகளிலும் கூட அப்பம் பிற்கும் ஆராதனையின் போது அவர்கள் அன்பின் விருந்தையும் சேர்த்து அனுசரித்தார்கள் என்று கேட்டேன். சகோதரருடைய பதில், கொரிந்து சபையில் அப்படி இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மற்ற சபைகளில் இருந்ததாக நமக்கு அத்தாட்சி எதுவும் இல்லாவிட்டாலும் கூட பொதுவாக ஆதி திருச்சபையார் மாலை வேளையில், இரவு வேளையில் தான் அவர்கள் அப்பம் விட்டு தேவனை ஆராதிப்பார்கள். அப்ப அப்பம் விடுதலோடு கூட அவர் அன்பின் விருந்தாக இரவு உணவையும் அவர்கள் சேர்த்து சாப்பிடுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருந்திருக்க முடியும். அதனால்தான் அவர்கள் லார்ட் சப்பர், தேவனது ரா போஜனம் என்று சொல்கிறார்கள். But we don't have enough evidence that Jerusalem church or some other churches like that they also had this kind of love meal. எருசலேம் சபை போன்ற சபைகளிலும் கூட அவர்கள் இது போன்ற அன்பின் விருந்தை கடைபிடித்தார்கள் என்று உறுதியாக சொல்வதற்கு இல்லை. என்றால் நமக்கு எந்த விதமான நிரூபணங்களும் நமக்கு கிடையாது. Because we know that it is not practical to conduct a feast for 3,000 plus in the first week, then very soon it became 10,000, around 10,000
So it was not practical to conduct this love feast. நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் 3000 பேர் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அதுக்கு பின்பு 10,000 பேர் என்று வாசிக்கிறோம். இப்படியாக 3000 10,000 என்று பார்க்கும் பொழுது பிராக்டிக்கலாக நடைமுறை ரீதியாக எல்லோருக்கும் அன்பின் விருந்தை பகிர்ந்தளிப்பது என்பது கூடாத காரியமாக இருந்திருக்க கூடும். So for because of practical problems, this part of this love feast part was left soon. We don't see any records of love feast in the late 1st century or 2nd century. முதல் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியிலோ 2ஆம் நூற்றாண்டிலோ சபைகளில் இது போன்ற அன்பின் விருந்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதற்கான சாத்தியங்கள் எதுவும் இல்லை. ஒருவேளை விசுவாச எண்ணிக்கை கூடுகிறது நிமித்தம் அதை அவர்கள் விட்டுவிட்டிருக்கலாம். Another thing we should know that the 1st century church observed Lord's Supper regularly on every first day of the week. இன்னொன்று நாம் காண வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆதி திருச்சபையார் தேவனது இந்த ராபோஜனம் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பந்தியை அனுசரித்தார்கள் தொடர்ச்சியாக. Acts chapter 20 verse 1 verse 7. Acts chapter 20 verse 7. அப்போஸ்தலர் 20:7 வசனம். 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில். The first day of the week they were in a habit of gathering together to break bread. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தது. Most of the commentators without question agree that this is about Lord's Supper meeting. Please. So most of the commentators agree on this verse that this passage refers to the bread breaking meeting of the church. அநேக வேத வல்லுநர்கள் வேத விளக்க உரையாளர்கள் இந்த அப்பம் விற்குதல் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய பந்தியைத்தான் குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். In 1 Corinthians chapter 16 verse 1 and 2 we have indications that they had a regular practice of gathering together on the first day of the week. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் which 16:1 and 2. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் அதிகாரம் 16:1 பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் தொடர்ச்சியாக கூடி வந்ததற்கான ஒரு அத்தாட்சியாக ஒரு நிரூபணமாக இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. பரிசுத்தவான்களுக்காக நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்கடவன் என்று சொல்லுகிறார். வாரத்தின் முதல் நாள் தோறும் என்று சபையானது வாரத்தின் முதல் நாள் தோறும் தொடர்ச்சியாக கூடி வந்திருப்பதாக நம்ம அறிகிறோம். So they had that kind of a church meeting on first day of the week. They had many other meetings also in the weekdays, but the Lord's Supper meeting they conducted the Lord's Supper meeting on the first day of the week. ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாளில் சபையாக அவர்கள் அப்பம் விற்கும் ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். இந்த கூடுகை இல்லாமல் அவர்கள் வார நாட்களில் வேறு வேறு ஒரு பக்தி விருத்திக்கான கூட்டங்களுக்காக அவர்கள் கூடி வந்திருக்கலாம். ஆனால் வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்பதற்காக அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள் என்று நாம் உறுதியாக அறிய முடியும். In 1 Corinthians chapter 11 verse 16 we can see that when they gathered together as church in one place. 1 கொரிந்தியர் அதிகாரம் 18 வசனத்தில் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது என்று வாசிக்கிறோம். Then you can read chapter verse 20. வசனம் 20 நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, which is not the Lord's Supper that you eat. அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் என்று வாசிக்கிறோம். Also about Lord's Supper is there. அது 21 தமிழில் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே என்று வாசிக்கிறோம்.
Okay, so there Apostle Paul is scolding them, saying that you are not eating the Lord's Supper when you are gathered together as church. நீங்கள் சபையாக கூடி வந்திருக்கும் பொழுது நிஜமாகவே நீங்கள் செய்வது கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பது அல்ல, நீங்கள் தவறாக அனுசரிக்கிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். So there is an indication that அவர்கள் கூடி வந்திருப்பதெல்லாம் அப்பம் வைக்குவதற்காக கூடி வந்திருக்கிறார்கள் என்று இதில் பார்க்கிறோம் நாம். Yeah, Paul expects them to observe the Lord's table when they gather together as church. சபையாக அவர்கள் கூடி வரும் பொழுது அவர்கள் அப்பம் விட்டு ஆராதிக்க வேண்டும் என்பதை பவுலானவர் எதிர்பார்த்தார். We don't have any reference about observing Lord's table apart from the first day of the week in the New Testament. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாரத்தின் முதல் நாளை தவிர வேறு எந்த நாளிலும் அவள் அப்பம் விட்டு ஆராதித்ததற்காக எந்த ஒரு அத்தாட்சியும் நாம் காண முடியாது. And also the first century church had a special reverence towards the first day of the week, and they called it Lord's Day. அது மட்டுமல்ல, ஆதி திருச்சபையானது வாரத்தின் முதல் நாளில் அந்த முதல் நாளை குறித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு கணத்தை கொடுத்தார்கள். ஏனென்றால் அதற்கு கர்த்தருடைய நாள் என்று அந்த நாளை அழைத்தார்கள் அவர்கள். So they did not have Lord's days but Lord's day. கர்த்தருடைய நாட்கள் என்று நாம் வாசிக்க முடியாது, கர்த்தருடைய நாள் என்று வாசிக்கிறோம் நாம். அது ஒரே ஒரு நாள் தான், வாரத்துடைய முதல் நாள். Revelation chapter 1 verse 10, Apostle John had a vision on the first day of the week. That means on the Lord's day. அப்போஸ்தலர் அதிகாரம் 1 காண்கிறோம், அவர் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய தரிசனத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் என்று ஒருமையில். Yeah, the Lord's day, that reference, many commentators interpret it as the last time, the last period, because in the Old Testament the day of the Lord is a period, it's not a 24 hours day. வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்தான வேத விளக்க உரையாளர்கள் சொல்வது கர்த்தருடைய நாளில் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட நாளை குறிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலங்களில் கர்த்தருடைய நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளை குறிக்காமல் அது ஒரு குறிப்பிட்ட கால அளவை குறிக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அவருடைய நியாயத்தீர்ப்பு, அந்த சமயத்தை அது குறிப்பதாக சொல்கிறார்கள். But when interpreting Revelation chapter 1 verse 10, we cannot apply that idea here, because John was talking about a particular day on which he was caught up by the Spirit and had a vision. ஆனால் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சமயத்தை பற்றி சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளை பற்றி சொல்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். We all know that John wrote the book of Revelation towards the end of first century, around 95 AD 95. கிபி 95வது வருடம் அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த புத்தகத்தை எழுதியதாக நாம் அறிகிறோம். So by the end of first century, it is almost evident to the church that about which day John was talking about. Yes, please. Sorry. Okay, so by the end of the first century, when by the time John wrote this book of Revelation, the first century church believers were, they already knew what does it mean by the Lord's day, which day he was indicating. அப்போஸ்தலனாகிய யோவான் நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதும் பொழுது அப்பொழுதிருந்த ஆதி திருச்சபையாருக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது எந்த நாளில் அவர் இப்படிப்பட்ட தரிசனங்களை பெற்றுக்கொண்டார் என்பதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அது வாரத்தின் முதல் நாள் என்று. Because when we read the extra biblical literature of the first century church, first and second century churches, we can see that the church fathers and apostolic fathers, they wrote about their practices, their church practices, and very clearly they have said that Lord's Day is the day on which our Lord resurrected from the dead. நம் வேதத்தில் மட்டுமல்ல, வேதத்திற்கு வெளியே முதல்
நூற்றாண்டிலும் 2ஆம் நூற்றாண்டிலும் சபை பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அப்பொழுது சபையானது எப்படிப்பட்ட நடைமுறைகளை கொண்டிருந்தது என்று எழுதும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அது வாரத்தின் முதல் நாளைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நாளில் தான் அப்பம் விட்டு ஆராதித்தாக அவர் சொல்கிறார்கள். In the book of Didache, we can see that we can read that Didache is a book written in the towards the end of the first century and maybe in the beginning of the second century. We can read that we Christians gather together on Sunday. So it is said like that. Lord's table was observed on each week on Sunday and only upon that day. முதலாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியிலோ அல்லது 2ஆம் நூற்றாண்டுடைய முதல் பகுதியிலும் சபை பிதாக்களால் எழுதப்பட்ட டிடாக்கே என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்கும்படியாக கூடி வந்தோம் என்று அவர்கள் அப்பொழுது சபையுடைய பழக்கங்களை அவர்கள் அப்படி எழுதியிருப்பதை நாம் காண முடியும். இப்போதும் கூட நாம் அதை வாசிக்க முடியும். டிடாக்கே புத்தகத்தை Didache 7:14 says that come together each Lord's day of the Lord, break bread and give thanks. So Lord's Day, that is the phrase we see there. And also in the writings of Justin Martyr, who lived in the 2nd century, who wrote about the church practices and church meetings and all, towards AD 150. He very clearly says that, but Sunday is the day on which we all hold our common assembly, because it is the first day on which we all on the first day which God having wrought a change in the darkness and matter, made the world, and Jesus Christ our Savior on the same day rose from the dead. So the 1st century church and 2nd century church also, they observed the Lord's table on the Lord's day, which is the day on which our Lord was risen from the dead. We all know it is the first day of the week. It was the first day of the week. Sorry, brother. Electricity has gone here. Just 5 minutes, brother. Let me. Okay. So what I have said is a quote from Justin Martyr. So he very clearly says that we hold our common meeting on the first day of the week. Because it is that day our Lord has risen from the dead. ஜஸ்டின் மார்ட்டியர் என்று சொல்லக்கூடிய சபை பிதாவானவர் எழுதின அவருடைய எழுத்துக்களில் நாங்கள் வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்கும்படி கூடி வந்தோம். ஏனென்றால் அந்த முதல் நாளில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாங்கள் இப்படியாக கூடி வந்தோம் என்று அவர் எழுதியிருக்கிறார். So a person called Everett Ferguson, he wrote a book on early Christian speak. That was the name of that book, Early Christian Speak. So in that book, he observed that the literature of the post-apostolic age indicates that the Lord's Supper was a constant feature of the Sunday service. He declares that there is no second century evidence for the celebration of a daily communion. Everett Ferguson. எவரெட் என்று சொல்லக்கூடிய அவர் எழுதின புத்தகத்தில் ஆதி திருச்சபையாருடைய வரலாறு என்ற அந்த புத்தகத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், முதல் நூற்றாண்டுகள் முழுவதும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்கும்படி கூடி வந்தார்கள். எந்த விதத்திலும் தினமும் அவர்கள் கூடி வந்ததாக, தினமும் கூட அப்பம் விட்டு ஆராய்த்ததாக எங்கேயும் நாம் காண முடியாது என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். So when we say that only the first day of the week they observe Lord's table, we definitely may have doubt about a verse in the Acts, in the book of Acts. Sorry, brother, I didn't. Okay. When we say that the first century church observed the Lord's table only on the first day of the week, we may have a doubt about one of the verses in book of Acts. வாரத்தின் முதல் நாளில் மட்டுமே அவர் அப்பம் விட்டு ஆராதித்தார்கள் என்று சொல்லுவோமானால், ஒரு வசனத்தினை வாசிக்கும் பொழுது அது உண்மையா நம்ம சொல்லுவது என்று சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக அந்த வசனம் காணப்படும். Acts chapter 2 verse 46. அப்போஸ்தலர் அதிகாரம் 2
46. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று வாசிக்கிறோம். In Tamil, there is no breaking bread there. Yes, brother. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு. Acha. Okay. So here, when we read this, we may have we may doubt that every day did the first century church observe the Lord's table, because it is said that every day they gathered together in the temple and in houses they broke bread. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு இருந்தார்கள் வாசிக்கிறோம். தினமும் கூட அவர்கள் கூடி வந்து அப்பம் விட்டிருப்பதாக நம்ம வாசிக்கிறோம். But it's a misunderstanding. We can see that the grammatical structure of that sentence will not allow to interpret it as a separating, breaking bread as a separating. It's a participle which describes how they eat food or how they ate food. So it is the manner in which they ate food. It describes the manner in which they ate food, how they ate food. இந்த வசனத்தை நாம் இலக்கண ரீதியாக படிப்போமானால் நிச்சயமாகவே அவர்கள் தினமும் அப்பம் விட்டு ஆராதனை செய்தார்கள் என்று சொல்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது. இது அவர்கள் எந்த முறையில் அவர்கள் உணவை உண்டார்கள், போஜனத்தை புசித்தார்கள் என்று சொல்லக்கூடியதான் இந்த வசனமானது அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. Yeah, it's we can say many of examples like this. The main verb there is, they ate food. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு வினைச்சொல் என்னவென்றால் அவர்கள் போஜனம் பண்ணினார்கள் என்பதுதான். So, and this breaking bread is not the main verb, it is a participle. அப்பம் விட்டார்கள் என்று அப்பம் விட்டு என்பது அது ஒரு பார்ட்டிசிபிள் என்று சொல்லக்கூடிய அது முதன்மையான வினைச்சொல் அல்ல. Okay, so we can find many examples in our daily life also. நமது வாழ்க்கையிலும் கூட இது போல நிறைய எடுத்துக்காட்டுகள் காண முடியும். நம்மால் sleeping now and then he drove the car. Once again, sleeping now and then he drove the car. அப்பப்ப அவன் தூங்கிட்டு கார் ஓட்டிட்டு போனான். So இப்படி சொல்லுவாங்க. Is it clear? Yes. Okay, so that means he is driving the car, that is the verb. But how he is driving? Sleeping now and then, that is not the main verb, that is the manner in which he drives the car. கார் ஓட்டுனா அப்படிங்கிறதுதான் முதன்மையான வினைச்சொல். ஆனா எந்த முறையில எப்படி அவர் கார் ஓட்டினார் அப்படிங்கிற சொல்வதற்காகத்தான் அவர் அப்பப்ப தூங்கி கார் ஓட்டினார் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அந்த பார்ட்டிசிபிள்ங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. Crying loudly, the child ate his breakfast. அந்த குழந்தையானது சத்தமிட்டு அழுது காலை உணவை சாப்பிட்டது. So is it talking about two actions or one action? இந்த வார்த்தையில் இரண்டு விதமான வினைகளை சொல்லுகிறதா அல்லது ஒரே ஒரு வினைச்சொல்லை சொல்லுகிறதா? Actually it is talking about one action and it is describing how that one main action is carried out. அதாவது ஒரே ஒரு முக்கியமான வினைச்சொல் தான். அந்த வினைச்சொல்லானது அந்த வினையானது எப்படியாக செயல்பட்டது என்பதை விளக்குவதற்காகத்தான் மற்ற ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. So this verse 46வது வசனமானது we can understand that they had fellowship meetings, they had gatherings at house to houses, they enjoyed the fellowship of other believers and they enjoyed food and they praised God.
it is the common practice of the first century church. அவர்கள் ஆதி திருச்சபையாருடைய ஒரு முக்கியமான நடைமுறை பழக்கம் என்னவென்றால், அவர்கள் தினமும் கிறிஸ்தவ மக்களோட வீடுகளில் சேர்ந்து சந்தோஷமாக போஜனம் எல்லாம் சேர்ந்து உணவு உண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தார்கள் என்று அவர்கள் ஐக்கியத்தை குறிப்பதற்காக இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. They had regular Bible study meetings and they had regular fellowship meetings. அவர்களுக்கு தொடர்ச்சியான அந்யோன்ய ஐக்கிய கூட்டங்களும் தொடர்ச்சியான வேதபாட வகுப்புகளும் கூட அவர்களுக்கு இருந்திருக்கிறது. That doesn't mean that they broke bread every day. அப்படியே தினமும் இருந்தது என்பதற்காக அவர்கள் தினமும் அப்பம் விட்டு தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்வதற்கு கிடையாது. So next thing we want to discuss is, when they broke bread, the church had the church meeting, breaking bread meeting. Only born again and baptized believers of the church were allowed to participate from the Lord's table. அவர்கள் அப்பம் விட்டு ஆராதிப்பதற்காக கூடி வரும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டார்களா அல்லது மற்றவர்களும் கூட அந்த கூடுகையில் கூடுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்களா என்பதை குறித்து நாம் தியானிப்போம். We know in the first century church, only born again and baptized people were, gathering together. முதல் நூற்றாண்டுகளில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மட்டுமே சபையாக கூடி வந்தார்கள். After baptism, on the day on which they believed, they were given baptism also. அவர்கள் விசுவாசிக்கிற அந்த நாளிலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விடுவார்கள். ஞானஸ்நானம் எடுத்த மக்கள் மட்டுமே கூடி வருவார்கள். But there were occasional visitors also, seekers also used to come to the church. That is what we get, this idea we get from 1 Corinthians chapter 14. ஆனா 1 கொரிந்தியர் 14 இது போன்ற கூடுகையின் போது அவர்கள் பார்வையாளர்களும் கூட அவ்வப்போது வந்து போவதை நாம் அதில் அறிகிறோம். நாம் how church managed these unbelievers. அவிசுவாசிகள் இந்த கூடுகைக்கு வரும் பொழுது சபையானது எப்படி அவர்களை கையாண்டது? So we don't have any reference in the New Testament, but after the first century we can see we have references from Justin Martyr and all. After the first session of the Sunday meeting, that is reading of the Psalms and preaching from the word of God and exhortations, all these things, after the word ministry part, all the unbelievers were sent out of the meeting place. They were dispersed. அதாவது சபை கூட்டத்திற்கு அவிசுவாசிகள் வரும் பொழுது ஆதி திருச்சபையானது எப்படி கையாண்டது என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெளிவான பதிவுகள் கிடையாது. ஆனால் 2ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஜஸ்டின் மார்ட்டியர் போன்ற சபைப்பிதாக்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வேதவசனத்தை பிரசங்கிப்பது ஆராதிப்பது என்று சொல்லக்கூடிய அந்த கூடுகை வரைக்கும் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். அந்த பிரசங்கம் முடிந்த பின்பு அவிசுவாசிகள் வெளியேற்றப்படுவார்கள். After that they conducted the Lord's Supper only with born again and baptized believers. அதற்கு பின்பு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த அவர்கள் மட்டுமே அந்த அப்பமுக்கு ஆராதனை செய்யும் பொழுது அதை காண்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள், பங்கெடுப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். After the unbelievers were dispersed, the elements of the Lord's Supper were brought, bread, wine and also water. அந்த அவிசுவாசிகள் அந்த இடத்தை விட்டு சென்ற பின்பு அப்பமும் திராட்சரசமும் தண்ணீரும் இங்கு எடுத்து வைக்கப்பட்டு அப்பம் விற்கும் அந்த நிகழ்வானது நடைபெறும். They always use wine mixed with water. அவர் எப்பொழுதுமே அந்த திராட்சை ஒயின் என்று சொல்லக்கூடிய திராட்சை ரசத்தை தண்ணீரோடு கலந்துதான் அவர்கள் பருகுவார்கள். We mix water and wine before the church meeting, so people, they are not seeing, they are not watching. We are mixing water and wine. We have already bringing the mixed wine. நாம் சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாம் திராட்சை தண்ணீரை கலந்து நாம் கொண்டு வந்து விடுகிறோம். அவர்கள் அப்படி அல்ல, சபை கூடுகையின் பொழுதுதான் அவர்கள் திராட்சை ரசத்தோடு கூட தண்ணீரையும் கலப்பார்கள். And some church fathers believed that it is because when our Lord's bosom was pierced, blood and water came out, so we have to use blood and water in remembering him. சில சபைப்பிதாக்கள்
இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஈட்டியை வைத்து குத்தும் பொழுது தண்ணீரும் ரத்தமும் வெளிவந்தது என்று வாசிக்கிறோம். ஒருவேளை தேவனுடைய அந்த நிகழ்வை அவர்கள் விசுவாசிப்பதற்காக அதை நினைவு கூறுவதற்காக அப்படி செய்தார்களா என்று தெரியவில்லை. But in New Testament we don't have that kind of a teaching, so it is very clearly Paul said that it is wine, it is cup. So water is not mentioned there, so we don't have to add water. But the practice of the first the Jews at that time, whenever they drink wine, they used to mix it with water because of the what is called the concentrated form of the wine. If they do not mix it with water, it will be intoxicating. முதலாம் நூற்றாண்டில் திராட்சரசத்தோடு தண்ணீர் கலந்து குடித்ததாக நாம் எங்கும் காணவில்லை. ஆனால் 2ஆம் நூற்றாண்டு பகுதியில் அவருடைய எழுத்துக்களில் வாசிக்கும் பொழுது யூதர்களுடைய பழக்கம் எப்போதுமே திராட்சரசத்தோடு அவர்கள் தண்ணீர் கலந்துதான் குடிப்பார்கள். ஏனென்றால் தண்ணீர் கலக்காமல் குடிப்போமானால் ஒருவேளை அது போதையை அவர்களுக்கு உண்டாவதற்கான சாத்தியக்கூறு உண்டு என்பதற்காக தண்ணீரை கலந்துதான் குடிப்பார்கள். Not only in the 2nd century, in 1st century also, in the time of Jesus also, they used to mix water with wine before they drink it. Maybe 1/3 of the portion is wine and the rest was, water was added and they used to drink. 2ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 1ஆம் நூற்றாண்டு பகுதியிலும் கூட யூதர்கள் திராட்சரசத்தோடு கூட அவர்கள் தண்ணீர் கலந்துதான் குடிப்பார்கள். So that is not a big issue for us. Then this element of bread and supper, bread and cup was brought. Then the president of the meeting, that word president means the overseer of the meeting, the elder of the meeting. So he gives a prayer and thanks for this bread and wine. அது நமக்கு பெரிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதை அப்பத்தையும் திராட்சரசையும் வைத்த பின்பு அந்த அப்பமிக்கும் ஆராதனை நடத்தக்கூடிய அந்த சபை மூப்பரானவரோ அல்லது அதை நடத்துவதற்கு யார் முன் வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெபித்து அதை ஆரம்பிப்பார்கள். Also there is a time for thanksgiving because now they use the word Eucharist for Lord's Supper. Eucharist means thanksgiving. So the word, the Greek word Eucharisto is used to indicate this Lord's Supper. So it is generally a memorial meeting and also a time of thanksgiving to the Lord. இரண்டாவது அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். இது தேவனுடைய நினைவு கூறுதலின் ஆராதனை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்காக தியாகத்துக்காக அவரை நன்றி கூறக்கூடிய ஒரு ஆராதனையாக கூட அந்த ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் கிரீக்கில் யூகாரிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த காரணமானது, அந்த வார்த்தையானது பயன்படுத்தக்கூடிய பதமானது அது அப்பமிக்கும் ஆராதனையை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை செய்யும் பொழுது தேவனை நினைவு கூறுவார்கள். அதோடு கூட அந்த இயேசுவுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு பகுதியும் கூட அதில் இருக்கும். Then the believers were asked to confess their sins to the Lord. அடுத்து விசுவாசிகள் தேவனிடத்தில் தங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்வதற்கு அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுவார்கள். After that, this bread was broken by the elder or the president. Then it was distributed mostly by the deacons of the church. அது முடிந்த பின்பு அதை நடத்துகிற அந்த மூப்பரானவர் அப்பத்தை பிட்டு சபையுடைய உதவிக்காரர்களிடத்தில் கொடுப்பார். அவர் சபை விசுவாசிகளிடத்தில் அவர் எடுத்து செல்வார். And in 2nd century, we can know from the writings of Justin Martyr that after the church meeting, the elements were sent to believers, those who were absent in the church meeting. The deacons used to take these elements to the sick persons who are resting at their homes. ஜஸ்டின் மார்டர் என்ற அந்த சபைப்பிதாவுடைய எழுத்துக்களில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் மீதமுள்ள அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அன்று நோய் பெற்றது நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணத்து நிமித்தம் வர முடியாத அந்த சபை விசுவாசிகளுடைய வீட்டிற்கு சபையுடைய உதவிக்காரர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பி அவர்கள் அதில் பங்கெடுக்க அனுமதிப்பார்கள். Okay, so
இந்த இரண்டும் தான் தேவன் சபைக்கு கொடுத்த ஒரு இரண்டு சாக்கிரமந்துகள், சடங்குகள் என்று சொல்லுகிறோம். Baptism, water baptism and Lord's Supper. ஞானஸ்நானம், கர்த்தருடைய பந்தி. These ordinances symbolically connected with our salvation, the work of Lord in our salvation. இந்த இரண்டுமே தேவன் நமக்காக சிலுவையில் செய்த, நம் ரட்சிப்புக்காக செய்த அந்த ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது. Baptism is our union with Christ into his death, burial and resurrection. ஞானஸ்நானம் என்பது இயேசுவோடு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அது அடையாளப்படுத்துகிறது. Lord's Supper is the symbol of the body and the blood of Christ, which was broken and shed for our salvation. அப்பமுக்கும் ஆராதனையானது கர்த்தருடைய சரீரம் நமக்குடைய பாவங்களுக்காக அது பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது என்று நினைவு கூறக்கூடிய அடையாள சின்னமாக அது கொடுக்கப்படுகிறது.